வணக்கம். அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும், ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு MCQ கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, கேள்வி T என்ற கணத்தில் ஒரு சுருளோடு தொடர்புடைய பாயம்னா காந்த பாயம் இல்லையா, πb is equal to 10t² minus 50t plus 250, 10t² minus 50t plus 250 என உள்ளது. அதாவது இந்த பாயத்திற்கான சமன்பாடு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, t டைம் இருக்கு இல்லையா, 3 செகண்ட் எனும் பொழுது அல்லது 3 செகண்டில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. சரியா, அதாவது நமக்கு தெரியும் ஒரு சுருளோட பாயம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே தூண்டு மின்னியக்கு விசை உருவாகும் இல்லையா. அந்த விசை t is equal to 3 செகண்ட் 3 செகண்ட் இருக்கும்போது எவ்வளவு சார்? A minus 190 வோல்ட் minus 10 வோல்ட் plus 10 வோல்ட் plus 190 வோல்ட் என்று 4 விஷயங்கள், 4 தெரிவுகள், ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் இன்டியூஸ்டு EMF தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கான கோவை மைனஸ் dϕ/dt. அதாவது காலத்தை பொறுத்து அல்லது நேரத்தை பொறுத்து காந்த பாயம் மாறுகிற வீதம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம தூண்டிக்கு மின்னியக்கு விசை கொடுக்கக்கூடிய இல்லையா. சோ மைனஸ் dϕ/dt. சோ மைனஸ் d ஆஃப் பைக்கு பதிலாக என்ன போடணும், இந்த வேல்யூ அப்படி எழுத வேண்டியதான். 10t² மைனஸ் 50t பிளஸ் 250, கீழே dt இருக்குது, அந்த dt அப்படி. அப்ப இந்த சமன்பாட்டுக்கு வகைக்கெழு காண, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணினால் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் E is equal to t² டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன சார், வகைக்கெழு கண்டால் 2t, t டிஃபரன்ஷியேட் பண்ணா t 1, t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மட்டும் கிடைக்கும். 250 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான் இல்லையா. சோ அந்த அடிப்படையில் E is equal to மைனஸ் 2t into 10 அல்லது 20t மைனஸ் t டிஃபரன்ஷியேட் பண்ண 1ன்னு சொன்னோம், அதனால மைனஸ் 50. இப்ப t is equal to 3 செகண்ட் எனும் பொழுது t க்கு பதிலாக நம்ம இங்க 3 போட்டோம் என்ன சொல்லலாம், இது 3 6 6 10 60 என்று வரும் இல்லையா. அடுத்த ஸ்லைட்ல அதை பார்க்கிறோம். சோ t is equal to 3 செகண்ட், 2 10 20 23 60 மைனஸ் ஏற்கனவே 50 இருக்குது, 60 மைனஸ் 50 10, ஏற்கனவே வெளியில ஒரு மைனஸ் இருக்குது, அதனால தூண்டு மின்னியக்கு விசை E is equal to மைனஸ் 10 வோல்ட் என்பது சரியான விடை. ஓகேயா, சரி. இதுவரைக்கும் நம்ம இந்த சாப்டர்ல இந்த பாடத்துல, அதாவது தூண்டு மின்னோட்டம் மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம் அப்படிங்கிற இந்த பாடத்துல நம்ம 7 கேள்விகள் படிச்சிருக்கிறோம். இதை தவிர வேறு பல கேள்விகள் நம்ம வேற சாப்டர்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா, பிற்பாடு தேவைப்பட்டால் இந்த சாப்டர்லயே மேலும் கணக்குகள் பார்க்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.